நான் 2002ஆம் ஆண்டு இந்த JFM மிஷனரி ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். 1997ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை பயங்கரமான ஒரு குடிகாரனாய், ஆண்டவர் இல்லாதவனாய், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் வாழ்ந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 1997ஆம் ஆண்டு எல்லாம் இழந்து, சமாதானத்தை இழந்து, என் சந்தோஷத்தை இழந்து, எல்லாம் இழந்து நிற்கும்போது ஒரு சபையிலே ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் போயிருந்தேன். அப்பொழுது அந்த சபையிலே விசேஷமாய் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின பாஸ்டர் வந்து நிறைய பேரை கூப்பிடுகிறார். நிறைய வியாதிஸ்தர்கள் போகிறார்கள், நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிறது. நான் பின்னாடி நிற்கிறேன். ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் வாசித்தது கிடையாது. எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. 1997ஆம் ஆண்டு நான் பின்பக்கம் நின்று கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதான். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணி, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது வானம், முதல் வானம் அப்படியே பிரிகிறது. அப்போ நான் நினைச்சேன் ஒரு வானம் தான், அதுக்கு மேலே இன்னொரு வானம். 3ஆம் வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து என்னை நிரப்பினது. அல்லேலூயா. ஒரு அக்கினி வந்து என்னை நிரப்பினது. என்னை யாரும் நீ ஊழியம் செய்வேன்னு தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது. என்னை யாரும் உங்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னது கிடையாது. என் தலையில கை வச்சு நீங்க ஊழியம் செய்வீங்க அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஒரு 3½ ஆண்டு எங்கள் அருகாமையில் ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தேன். நான் பூவன்கோடு CSI சேகரத்து சபையை சார்ந்தவன். என்னுடைய அப்பா அம்மா சொந்த ஊரெல்லாம் பூவன்கோடு. அப்பொழுது 3½ ஆண்டு கழித்ததும் அந்த பாஸ்டர் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். இன்னொருத்தர் வருகிறார். அவர் வந்து எங்களை வீட்டு கூட்டம் அப்படியெல்லாம் அதிகமாக நடத்துறது கிடையாது. அதுக்கு பிறகு மறுபடியும் நான் குடிகாரன் ஆகிறேன், சமாதானத்தை இழக்கிறேன், எல்லாம் இழந்து மறுபடி நான் தற்கொலைக்கு நேராக நான் செல்லும்போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அவர் எப்படி சந்தித்தார்? ஒரு மலை பிரதேசத்தில் போய் அப்படியே போய் விஷத்தை குடிக்க போகும்போது என் வலது கை கட்டப்பட்டது, இடது கை கட்டப்பட்டது. விஷம் குடிக்க முடியவில்லை. நான் ரப்பர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். லட்சக்கணக்கான கடன்கள் எல்லாம் இழந்து விட்டேன். அப்பொழுது ஒரு அறையில் வந்து ஒரு லைட் அவுத்து கீழே போட்டு அப்படியே கட்டி கொண்டு வேதத்தை எடுத்து படிக்கும்போது ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் படிக்க கொடுத்தார். நான் முதல் வசனத்தை படிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்று சொல்லும் போதே நான் அப்படியே ஒரு நல்ல அந்த அறை முழுவதும் பயங்கரமான பிரகாசம், பயங்கரமான பிரகாசம். 10,000 டியூப் லைட் LED பல்பு கட்டினா எப்படி ஒரு பிரசன்னத்தை பார்க்க முடியுமோ அவ்வளவு வெளிச்சத்திலே ஒரு சத்தம், மகனே என்று சொல்லி என்னை அவர் அழைத்தார். ரொம்ப அழகான ஒரு சத்தம். எந்த மனுஷனும் அப்படி ஒரு அழகான சத்தத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு டியூன், அவ்வளவு அழகான சத்தம். கூப்பிட்டதை நான் அப்படி விழுந்துட்டேன். நான் இயேசுவை மனுஷனை போல பார்க்கவில்லை, ஒரு மனுஷனாய் பார்க்கவில்லை, ஒரு ரூபமாய் பார்க்கவில்லை. அவர் சத்தத்தை நான் கேட்டேன். நான் கீழே அப்படியே விழுந்து கிடக்கிறேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை அப்படியே காண்பிக்கிறார். அவருடைய ஊழியத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படியே சுமார் ஒரு 2 மணி நேரம் 35-40 நிமிடங்கள் என்னோடு பேசினார். பல வெளிநாடுகள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். சப்பானி நடக்கிறார், மரித்தவர் பெட்டியிலிருந்து எழும்புகிறார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் காண்பித்தார். ஆரம்பித்த உடனே நான் நினைச்சேன், சரி நம்ம இனி ஊழியம் செய்வோம். என்ன ஊழியம்? ஆண்டவர்கிட்ட காத்திருக்க தொடங்கினேன். உபவாசம் இருக்க தெரியாது. அவரே என்னை உருவாக்கினார், என்னை ஆண்டவர் உருவாக்கினார். ஒரு போதகர் உருவாக்கவில்லை, இன்னொரு பைபிள் காலேஜனை உருவாக்கவில்லை, கர்த்தரனை உருவாக்கினார்.
நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்ததும் நிறைய வாலிப தம்பிமார்கள் என் கூட வர தொடங்கினார்கள். ஒரு 20 பேர் 22 பேர் என் கூட அப்படியே வர தொடங்கினார்கள். அப்படியே நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகள் நடக்க அந்த சம்பவங்களை அப்படியே காண்பிப்பார். சும்மா தூரம் நின்று ஜெபம் பண்ணாலும் அப்படி தூரம் இருக்கிற பேய்கள் எல்லாம் ஓடும். அப்படி அற்புதங்கள் நடக்கும். அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போய் கொண்டிருந்தது. அப்படியே கொஞ்ச நாள் நான் நினச்சேன், ஊழியம் ஆரம்பித்த உடனே நம்ம பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம், நல்ல வாகனம் எடுக்கலாம், பெரிய பங்களா வாங்கலாம், நல்ல வசதி ஆகலாம். ஊழியம் என்பது ஒரு பயங்கரமான யுத்தம். ஹல்லேலூயா. ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மறுநாள் தாண்டி போகிறதே பெருசு. இந்த ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. உண்மையா ஊழியம் செய்கிற ஊழியர்களுடைய வாழ்விலே வளர்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவமானம் உண்டு, வேதனை உண்டு, நிந்தனை உண்டு. அதை தாண்டும் போதுதான் ஒரு குடும்பம் உயர்த்தப்படும். ஏனென்றால் உயிருள்ள தேவன், செத்து போனவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்படியே ஊழியம் ஆரம்பித்து ஒரு 12 மாதம், ஒரு வருஷம் அப்படி கழிந்து முதலாம் ஆண்டு ஊழியத்தை முடிச்சு, சரி ஒரு வருஷம் முடிச்சிட்டோம், எப்படியாவது நம்ம ஒரு இந்த ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். அப்போ தான் தமிழ்நாட்டில் மதமாற்ற சட்டம் இருந்தது. மதமாற்ற சட்டம் எங்கள் வண்டி வாகனத்தினுடைய நம்பர்லாம் எழுதி போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஒரு ஸ்கூலுக்கிட்ட வச்சு நாங்கள் மார்த்தாண்டத்துக்கு போகிறோம். போகிற வழியில் வாகனத்தை மறித்து எங்கள் வண்டியை கைது செய்தார். எங்கள் வண்டியை எங்களை கைது செய்தார்கள். மதமாற்ற சட்டத்திலே முதலாவது எங்களை கைது செய்து உள்ளே வைக்கிறார்கள். அப்பொழுது உயர் அதிகாரிகள்லாம் வந்து கேட்கிறார்கள், கையெழுத்து போடுங்க. அப்போ என் தம்பி நான் கையெழுத்து நாங்கள் 2 பேரும் போடலை. நிறைய துன்பங்களை அனுபவித்தோம், நிறைய வேதனைகளை அனுபவித்தோம். ஆனால் அவருடைய பிரசன்னம் எப்பவும் எங்களை மூடி நடத்துகிறது என்னால் பார்க்க முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு அழகான ஒரு டாடா சுமோ வண்டி இருந்தது. அதை அப்படியே பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டாங்க. வண்டி எங்களால் இறக்க முடியலை. ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தோம். உபவாசம் இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்தோம். 40ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென்று சொல்லி ஒரு ஆர்டிஓ நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸில் இருப்பாங்க. மொத்த மாவட்டத்துக்கும் ஒரு ஆர்டிஓ இருப்பார். அவர் என்னை கூப்பிட்டாரு. நானும் ஒரு அட்வொகேட்டு மாட்டோம் அப்போ போகிறேன். அப்போ எங்களுக்கு இவ்வளவு ஆள்பலம் இல்லை, இவ்வளவு எங்களுக்கு ஆதரவுகள் இல்லை, எங்கள் ஊழியம் யாருக்கும் தெரியாது. அப்பொழுது ஒரு வழக்கறிஞரை அழைத்து கொண்டு நாங்கள் போகிறோம். ராத்திரி நேரத்திலே நாகர்கோயிலில் அவர் என்னை அழைத்து கூப்பிட்டு சொன்னார், சாரி தம்பி, சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த கேஸிலிருந்து எங்கள் வண்டியை வெளியில் தராங்க. 2,90,000 ரூபாய்க்கு வாங்கின வாகனம் வெறும் 90,000 ரூபாய்க்கு நாங்கள் அதை விற்கிறோம். அந்த வண்டி ஒன்றுக்கு உதாமல் மழையில் நின்று அப்படியே அழிஞ்சு போய் ஒரு மாதிரி இதாகிட்டு. ஹல்லேலூயா. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை விடவில்லை. அப்படியே முடிந்து முதல் கன்வென்ஷன் ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ரேயர் செல் நடந்துட்டுருக்கு. ப்ரேயர் செல் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரனிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையை வச்சு உன் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடத்துன்னு. ஹல்லேலூயா. ஒரு வருஷம் பாஸ்டிங், 375 நாட்கள் இருந்தால் ஒரு 300 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருந்திருப்போம். அவ்வளவு எங்களை உருவாக்குகிறார். எங்களை உருவாக்கி முதல் கன்வென்ஷன் ஈஞ்சக்கோடு CSI சேகரத்து திருச்சபையில் எங்களுக்கு கன்வென்ஷன். அப்போ போஸ்டர் வந்து மோகன் என்று மோகன் என்று அடித்திருக்கிறார்கள். போஸ்டர் எல்லாம் ஒட்டியாச்சு. புதன்கிழமை தான் போஸ்டர் ஒட்டினாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒட்டல, சனிக்கிழமை ஒட்டல. போஸ்டரை பார்த்தா இவனை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு முன்னாடி நான் குடித்திருக்கிறேன், நிறைய பேருக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், சிகரெட் வலித்திருக்கிறேன், என்னை போல ஒரு பாவம் செய்கிற ஆண் ஒரு சாட்சி கிடையாது, இவன் எப்படி மாறின அப்படின்னு கேட்பாங்க. புதன்கிழமை கொண்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. அல்லேலூயா. போஸ்டர் ஒட்டி முதல் நாள் கன்வென்ஷன் சபையில் உள்ள மக்கள் வந்திருந்தாங்க. 2வது நாள் கன்வென்ஷன் நிறைய பேர் பல பகுதியிலிருந்து வண்டி பிடித்து வந்து, அவனாக பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு பார்ப்போன்னு சொல்லி நிறைய பயங்கர கூட்டம், கிரவுண்டு ஃபுல்லாயிற்று. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், நான் உன்னை மகா வறட்சி ஆகிய தேசமாகிய வனாந்திரத்திலே தெரிந்தேன் என்று சொல்லுகிற வசனத்தை எடுத்து பேச சொன்னார். பேச பேச பேச
கூட்டம் கூட்டமாய் பேய்கள் அலக்களிக்க தொடங்கினது. அல்லேலூயா. மைதானம் முழுவதும் அவர் சொன்னார், சொந்த இடத்துல உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். பயங்கரமான தெய்வ பிரசன்னம். உள்ள இருந்த இம்மானுவேல் பாஸ்டருடைய மனைவி வெளியே வந்தாங்க. ஒரு சேரை தூக்கி போட்டாங்க. அவங்க ஒரு ஹைச்சம் வெளியே சேரை தூக்கி போட்டு அவங்க அப்படியே மெசேஜ் பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. கூட்டம் முடிந்தது. அந்த அம்மா ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே என் வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வரணும். என் பிள்ளைகள் 2 பேருக்கு ஜெபம் பண்ணணும். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. 3ஆம் நாள் கூட்டம் கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்துகிறார். 3ஆம் நாள் கூட்டத்தில் 180 நாட்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரனுக்காய் ஒரு அம்மா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச சொன்னார். மறுநாள் 3ஆம் நாள் கூட்டம் எல்லாம் முடிந்து நிறைய போராட்டங்கள் மத்தியிலே கரண்ட் போனது, டிரான்ஸ்ஃபர் தீப்பிடித்தது, வாகனம் ஜென்ரேட்டர் எடுக்க போன வாகனம் ஆக்சிடென்ட் ஆச்சு, எல்லாம் போச்சு. இருட்டில் நின்று பிரசங்கம் பண்ணி கூட்டம் முடிந்தது. மறுநாள் என்னை ஒருத்தர் அழைத்தாங்க. அந்த வீட்டில் நாங்கள் போகிற 180 நாட்கள் படுத்த படுக்கை, ஒரு சகோதரன் படுத்த படுக்கையில் இருக்கிற, அவனுடைய பெயர் ஜான் விக்டர். அரசிமுடி CSI சேகரத்தை திருச்சபையை சார்ந்தவன். ஆண்டவர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. அந்த சர்ச்சுக்கு கீழே 21 சபைகள் இருக்கிறது, கிளை சபைகள். அல்லேலூயா. 21 சபைகள். அவருக்கு தெரியும், அவருக்கு பிள்ளையை எப்படி என்ன வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ண அரை மணி நேரம் கழிந்ததும் அவனுக்குள்ள பிசாசு 380 நாட்கள் பேசாதவன், 180 நாட்கள் எழும்பாதவன், அரை மணி நேரம் கழிந்ததும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன். உன்னுடைய வாழ்வில் எந்த பொல்லாப்பு இருந்தாலும் உண்மையாய் விசுவாசித்தால் அற்புதம் அவர் செய்வார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் 180 நாட்கள் படுக்கையில் கிடந்தவனை எழும்பி தூக்கி அப்படியே உட்கார வைத்தார். அம்மா என்று சொல்லி கூப்பிட்டான். பேசாதவனை பேச வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அப்படியே பரவ தொடங்கினது. அப்போ அந்த அம்மா அந்த சர்ச்சில் வைத்து 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள், நற்செய்தி பெருவிழா ஒழுங்கு செய்தார்கள். நான் அதை சரியாக பயன்படுத்தினேன். 21 திருச்சபைகளுக்கும் நோட்டீஸ் அடித்து கொடுத்து, அந்த பாஸ்டர் OBA வின்சன் என்று சொல்லி அவர் மரித்து விட்டார். CSI திருச்சபையின் சேகரத்து போதகர், யாருக்காவது தெரியும் என்று நினைக்கிறேன். OBA வின்சன் அவர் என்ன கூப்பிட்டாரு, 21 திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வருவார்கள். நீ CSI காரன்னு சொன்னா உன் சர்ச்சில் போய் எழுதி வாங்கிட்டு வா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என் பேர் சர்டிஃபிகேட் பேர் ஏசாயா. இன்னையிலேருந்து உன் பேரை நான் மாத்துறேன். உன் பேர் ஏசாயா T. மோகன் என்று என் பேரை OBA வின்சன் என்று சொல்லுகிற பாஸ்டர் மாற்றினார். அங்கிருந்து போஸ்டர் அடிக்கப்பட்டது, எல்லா இடமும் ஒட்டப்பட்டது. திரளான கூட்டமா, நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஆரம்பத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் காஸ்பல் டிவி லைவ், அப்படியே ஒளிபரப்ப தொடங்கினார்கள். 2ஆம் நாள் நான் ஒரு செய்தி கொடுத்தேன். ஐயோ, எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது, நாங்கள் பாவம் செய்தோமே. அந்த செய்தி முடிந்தது. என் அம்மா ஓடி வந்தார்கள், என்னை பிடித்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து சொன்னார்கள், இனி உன்னை ஆண்டவர் உலகமெல்லாம் கொண்டு சென்று பயன்படுத்துவார் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். சொந்த இடத்துல அநேகரை விடுதலையாக்கினார். சொந்த இடத்துல உபவாச கூட்டம் மண்டபம் எடுத்து நடத்த தொடங்கினோம். நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட தொடங்கினோம். அநேக ஆயிரக்கணக்கான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபக்குழுக்களை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். சொந்த ஊழியர்களை கொடுத்தார். அத்தனையும் படிக்காத என்னை வைத்து, பட்டம் பெறாத என்னை வைத்து இயேசு செய்தார் என்று சொன்னால் உனக்கு அற்புதம் செய்வார் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அடங்காத உன் பிள்ளையை அடக்குவார். ஜெபம் பண்ணு. ஜெபம் அநேகருடைய தலையெழுத்தை மாற்றும். ஜெபம் அவனுக்கு இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கும். அவர் உயிருள்ள தேவன். வந்து பார், ஆராதித்து பார். விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் என்ன ஃபுல்லா ஒவ்வொரு அடுத்து எனக்கு ஃபுல்லா சபைகளில் ஒரு திறந்த வாசல். பெண்டிகாஸ் திருச்சபைகளுக்கு அடுத்து கொண்டு சென்றார்.
பெண்டிகாஸ்து திருச்சபைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு திருச்சபைக்கு நான் ஊழியம் செய்ய கடந்து சென்றிருந்தேன். என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உன்னை மாற்றும், அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அது உனக்கு மாறுதலை கொடுக்கும், அது உனக்கு வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. அப்புறமா ஆண்டவர் பெண்டிகாஸ்து சர்ச்சை கொண்டு போறாரு. அடுத்து சிஎஸ்ஐ, ஹெச்எம்எஸ், எல்எம்எஸ் அப்படியே இருந்த என்ன பெண்டிகாஸ்து கொண்டு சொல்லுகிறார். பறக்கும் இந்த பகுதியில் ஒரு தேவாலயத்தில் நான் பேசுகிறேன். 1500 விசுவாசிகள் இருப்பாங்க. எல்லாம் வெள்ளை வெள்ளை, எல்லாம் வெள்ளை வெள்ளை. கை வைத்து அப்படி சொல்லும்போது அப்படி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏதாவது செஞ்சாதான் இந்த பெந்தேகோஸ்துக்குள்ளால நான் போக முடியும், நீர் ஏதாயிலும் செய்யணும் அப்படின்னு பல நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி முழங்கால நின்று ஜெபித்து வேதத்தை படித்து 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 ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சேனாதிபதி என்று சொல்லுகிற ஒரு தலைப்பை கொடுத்தார். சேனாதிபதி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பை கொடுத்து 3 நாட்கள் பிரசங்கித்தேன். 3ஆம் நாள் வானம் திறக்கப்பட்டு தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தது. செல்ஃபில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அப்படி செல்ஃபில் இருந்ததெல்லாம் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும் போது எல்லாம் கீழே விழுந்துட்டு எல்லாம் கை தட்டி பாடி நல்லா ஆராதித்து இருந்தவங்க. அந்நிய பாஷையில் இருந்தவங்களுக்கு யாருக்கு அந்நிய பாஷை கிடையாது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையெல்லாம் போயிட்டு எல்லாம் பாம்பை மாறி கிடந்து ஆடுகிறது, எல்லாம் அலைக்கடிக்கிறது. அந்த தகப்பனார் முன்னாடி வந்து சொல்றாரு, அவர் பேர் தங்கையன். அவர் சொல்லுகிறார், நான் இத்தனை வருஷமோ பேய்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள விசுவாசிகள் சீர்கட்ட வாழ்க்கை, சாட்சியற்ற வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உருவாக்கப்படுகிறான். இந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். பிசாசினுடைய கிரியை உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். எந்தெந்த காரியங்களிலே பிசாசு கிரியை செய்கிறான்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் எப்போதும் வேதத்தை படிப்பான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரை அதிகமாய் ஆராதிப்பான், ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்பான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மனம் திரும்பினவனுடைய வாயில் கெட்ட வார்த்தை வரவே வராது. எந்த பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கட்டாயம் கோபம் வரும், கோபம் வராம இருக்கவே இருக்காது. ஆனா நீ பாவம் செய்யாதே. இயேசு வருகிறார். அல்லேலூயா.